சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிகள் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். எல்லாம் வல்ல திரிபுர சுந்தரி அம்மையுடனாகிய மருந்தீச பெருமானை போற்றி வணங்கி, திரு கைலாய பரம்பரை திருத்தருமை ஆதீனத்தின் 27வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோலோச்சி வரக்கூடிய சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானமருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை எளியேன் முதலாவதாக திசை நோக்கி பணிந்து வணங்கி, மிக அற்புதமான அறனருள் பன்னிரு திருமுறை விழாவினை முன்னின்று நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அறனருள் அமைப்பினுடைய தலைவர் பெருந்தகை, திருவாவூர் ஆதீனத்தின் சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையங்களுடைய இயக்குநராகவும் அறனருளினுடைய தலைவராகவும் திகழக்கூடிய நடமாடும் நாவுக்கரசராகவே நின்று அருட்தொண்டாற்றி வரக்கூடிய சிவத்திரு சபா சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், அரண்பணியை அருட்பணியாக 12 நாட்களும் லண்டன் மாநகரிலே இருந்து வருகை தந்து சித்தத்து இனிக்கும் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திந்தமிழ் பாடல்களையெல்லாம் செவிகள் குளிரும் வண்ணம் கேட்கும் வண்ணமும் அவர்களுடைய கருத்தாழமிக்க அந்த கருத்துக்களையெல்லாம் செவி மடுக்கும் விதமாகவும் மிக சிறப்பான முறையில் 21வது ஆண்டிலே மிக வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய சிவத்திரு திருமுறை கலாநிதி சிவத்திரு சாமி தண்டபாணி ஐயா அவர்களுக்கும், அவர்களோடு உடனின்று அற்புதமான இந்த பணிகளை ஆற்றி வரக்கூடிய அருட்தொண்டர்கள் அருட்கொடையாளர்கள் வருகை தந்திரக்கூடிய சீர் அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவார்ந்த வணக்கங்களை முன்னதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அழைப்புதலை பார்க்கும்போது 21வது ஆண்டு அறனருள் பன்னிரு திருமுறை விழா அப்படின்னும்பொழுது நம்ம கூட ஒரு பெரியவர்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் வாழையடி வாழையாக வரக்கூடியவர்களை நினைவு கூறுவது அப்படின்னா 21 தலைமுறை நினைவு கூறும். அதுபோல் 21 ஆண்டுகள் அப்படின்னும் போது எண்ணி பார்க்கின்றேன். 21 ஆண்டு, அதுவும் ஒரு நாள் நிகழ்வல்ல, 12 நாட்கள் ஒரு நிகழ்வை நிகழ்த்த வேண்டும், அதுவும் முழு நாள் நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது இறை திருவருளும் குருவருளும் இன்றி நிச்சயமாக முடியாது. ஆகினாலே வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது இறை திருவருளை என்று சொல்லி ரொம்ப அழகாக இன்றைய நாளிலே 3வது திருநாள் திருஞான சம்பந்தர் திருநாள். நம்முடைய சமய குறவர்களிலே முதலாவதாக திகழக்கூடியவர்னு பார்க்குறோம். வேத நெறிதழை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அழகாக பார்க்கும்போது ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதமான திருப்பதிகங்களை எல்லாம் சிந்திக்கும்படியான ஒரு நாள் நிகழ்வு இன்றைய நாள் நிகழ்வுன்னு பார்க்குறோம். எல்லாம் வல்ல உமாதேவனுடைய திருமுலைப்பாலை பருகி சிவஞானம் சித்திக்கப்பட்டதினாலே சிவஞான சம்பந்தர் என்கின்ற திருப்பெயர் கொண்டவர்னு பார்க்குறோம் ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா சேக்கிழார் பெருமான் அப்படி தான் பெயர் கொடுக்குறார்.
அவருக்கு முதல்ல எடுத்த உடனே பெரிய புராணத்தில் அவருக்கு என்ன திருநாமம் கொடுக்குறாருன்னா, அந்த திருமுலைப்பாலோடு சிவஞானத்தை குழைந்து உமையவள் ஊட்டிய காரணத்தினாலே சிவஞான சம்பந்தர்னு பார்க்கும். ஞானசம்பந்த பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. பாலராவாயன்னு பேர் உண்டு. ரொம்ப அழகாக நம்முடைய சிவஞான சொல்லுவார், பரசமய கோளரி பாலராவாயன். இந்த பால் என்னன்னா அழகாக பால்மணம் மாறாத பிள்ளை உமைப்பவர்கள் அளித்த அந்த பாலை உண்ட காரணத்தில் அது எங்கே வழியுது, அது வாயில் வழியக்கூடிய ஒரு அற்புதமான 3 வயது குழந்தை. ரொம்ப அழகாக என்னன்னா, பல பெயர்கள் இருந்தாலும் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களிலே தம்மை சொல்லுகின்ற காலத்திலே அவர் தமிழ் ஞானசம்பந்தன், முத்தமிழ் காதலன், தமிழ் விரகன், தமிழாகரன் என்று தன்னை அடைமொழியோடு அழைக்கின்ற காலத்தில் தமிழோடு அழைப்பதையே பெரிதும் விரும்பினார்னு பார்க்கும். ஏன்னா தமிழ் மொழியின் மீது அளவு கடந்த அன்பும் ஈடுபாடும் ஆழங்கால் அந்த புலமையும் மிகுந்தவர் யாருன்னா ஞானசம்பந்த பெருமான்னு பார்க்கும். இன்றைக்கி நிறைய பேர் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசினாலும் அவர்கள் எல்லாம் இந்த பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமய இலக்கியங்களை எல்லாம் கடந்து ஏனையவற்றைத்தான் தமிழாக எண்ணுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே சங்க காலத்திற்கு பிறகு தமிழ் மொழியை வளர்த்தது என்று சொன்னால் அது நம்முடைய பக்தி இலக்கியங்கள், அதுவும் சைவ இலக்கியங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் தம்மை தமிழ்ஞான சம்பந்தன் என்று அழைத்ததோடு மட்டும் அல்லாது, முத்தமிழ் காதலன் என்று அழைத்ததோடு மட்டும் அல்லாது, அந்த தமிழுக்கென்று அவர் அளித்த கொடை அப்படின்னு பார்க்கும்போது அளப்பரிய கொடை. இப்போ பொதுவாக ஞானசம்பந்த பெருமான்னு சொன்னோம், நாவுக்கரசு பெருமான் அப்படின்னா அவர்கள் பாடிய பதிகங்களை எல்லாம் பதிகங்கள்னு சொல்லுவோம். அந்த பதிகங்களை எல்லாம் யாருடைய அடி ஒற்றி பாடினார் என்று சொன்னால் நம்முடைய காரைக்கால் அம்மையாருடைய அடி ஒற்றி. ஒரு பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் இருக்க வேணும். இந்த பாடல்களை நிறைவு பாடலிலே இந்த பாடலை யார் பாடியவர், இந்த பாடலை பாடுவதினாலே என்ன பலன், இதெல்லாம் யாருன்னா அம்மையாரை அடி ஒற்றி வந்தார். ஞானசம்பந்த பெருமான் பாடினார், நாவுக்கரசர்லாம் பின்னாடி பாடினார்கள். ஆகினால பதிக பெருவழிகாட்டிய அன்னை அப்படின்னா காரைக்கிழமையார்னு குறிப்பிடக்கூடியதை பார்க்கின்றோம். அம்மையாருடைய அடி ஒற்றி என்னன்னா, அம்மையார் எப்படி தமிழ் உலகிற்கென்று அற்புதமான புதுவகை பாடல்கள், தமிழ் இலக்கியங்களில் அதுவரை இல்லாத அற்புதமான அந்த இலக்கிய உலகிற்கென்று அம்மையார் அளித்த கொடை தான் இந்த கட்டளை கலித்துறை என்று சொல்லக்கூடிய கலித்துறையிலேயும் வெண்பாவிலும் அமைந்த திரு இரட்டை மணிமாலை. அம்மா தான் முதல்ல ஒரு இரட்டை மணிமாலைனா அது இப்படித்தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை அறிமுகப்படுத்தியவள் யாருன்னா காரைக்கிழமையார். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வெண்பாவினால 100 பாடல்களுக்கு மேல் பாடக்கூடிய பாடல்களை அந்தாதி என்கின்ற பெயரிலே அற்புத திருவந்தாதியாக அளித்ததும் அம்மையார் தான்னு பார்க்கும். அதே போல் சங்க காலத்தில் பார்க்கும்போது இந்த காணல் வரி பாடல்கள்னு சொல்லக்கூடிய இலக்கியங்களில் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் அமைய பெற்ற அந்த இசைப்பாடல்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பதிகம் அப்படின்னா அந்த பதிகத்தை பண்ணோடு பாடணும். ஒரு பாடல்களை பண்ணோடு இசையோடு பாட வேண்டும், தாளத்தோடு பாட வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்தியவரும் யாருன்னா காரைக்கிழமையார் தான்னு பார்க்கும். அம்மையாரோடைய அடி ஒற்றி வந்த நம்முடைய நாவுக்கரசர் பின்னாடி என்ன பண்ணுறார், திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, நாலடி என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் பார்க்கின்ற பொழுது அந்த என்சீர் நாலடி, அரிசீர் நாலடி என்று சொல்லக்கூடியதிலே திருத்தாண்டகம், இதெல்லாம் அப்பர் பெருமான் தனித்துவமாக அவர் உருவாக்கி ஒரு புதுவகை பாடல்கள்னு பார்க்கும். அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை காண முடிந்ததான இல்லை. ஆனால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பின்னாடி என்னென்னா அற்புதமாக தமிழ் உலகிற்கு அவர் அளித்த ஒரு கொடை அப்படின்னா இந்த பண்ணோடும் அந்த பண்ணிற்கு தாளத்தோடும் உடைய பாடல்களையோடு என்னன்னா அழகாக தனித்துவமாக பாடுகின்றார். திருவெழுகூற்றிருக்கு. திருவெழுகூற்றிருக்கைன்னா முதல்ல திருவெழுகூற்றிருக்கை யார் தான் பாடுறா, ஞானசம்பந்த பெருமான் தான் பாடுகின்றார். பின்னாடி தான் பார்க்கும்போது வைணவத்தில் கூட கலியன் பரகாலன் என்றெல்லாம் போற்றக்கூடிய நம்முடைய திருமங்கையாழ்வார் பின்னாடி தான் பாடுகின்றார். திருமங்கையாழ்வார் காலத்தால் பிந்தையவர், நாவுக்கரச பெருமானுக்கும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கும்.
4000 திவ்ய பிரபந்தத்தில் நம்முடைய அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகத்தை தழுவிய நிலையிலே தான் அவர் திருநெடுந்தாண்டகம், குறுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய தாண்டவங்களையும் பாடினார். ஞானசம்பந்தர் அடியொற்றி தான் அவர் திரு குற்றிருக்கையும் பாடினார். பின்னாடி பார்க்கும்போது 12 திருமுறைகளில் நக்கீர தேவரும் திருவேழு கூட்டிருக்கை ஞானசம்பந்தர் அடியொற்றி தான் பின்னாடி பாடினார்னு பார்க்கும். அப்போ திரு கூட்டிருக்கை, திருவிக்குறள் இல்லைங்களா? ஞானசம்பந்தர்கிட்ட என்ன ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு அப்படின்னா, அவருடைய பதிகங்களில் 4 வரியுடைய பாடல்களும் உண்டு. திருவேடு கூட்டியிருக்கேன்னா எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு பெரிய பாடல்களாக இருந்தாலும் அதையும் பண்ணோடு பாடலாம், தாளத்தோடு பாடலாம் என்கிற நிலையிலே பெரிய அளவில் பெரிய பாடல்களையும் தந்தார். 4 வரி உடைய பாடல்களையும் தந்தார் இல்லைங்களா? 2 அடிகள், அதில் திருக்குறளை போலவே 1.5 அடிகளுடைய அந்த திருவிருக்குறள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களையும் என்ன பண்ணினார்னா ஞானசம்பந்த பெருமான் தருகின்றார். ரொம்ப அழகாக நம்முடைய திருவாரூரில் தான் பாடுகின்றார். சித்தம் தெளிவீர்கள், சித்தம் தெளிவீர்கள், அத்தனாரூரை பத்தி மலர் தூவ முத்தியாகுமோ, சித்தம் தெளிவீர்கள். அப்போ ரொம்ப அழகாக என்னன்னா, அந்த திருக்குறளை போலவே பார்த்தீங்கன்னா திருவிருக்குறள்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த 1.5 அடிகளை உடைய பாடல்களையும் அளித்தவர்னு பார்க்குறோம். ஏகபாதம் என்கின்ற அளவில் ஒரே தொடர், ஒரே அடி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பார்க்கும்போது அழகா பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரமபுரத்துறை பெம்மான் எம்மான் என்கின்ற அளவில் ஏகபாதம். ரொம்ப அழகாக பாருங்க. ஈரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு. இப்போ 4 அடி மேல் வைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அடி மேல் வைப்புனா எந்த பதிகத்தை சொல்லுவோம்? 4 அடி மேல் வைப்பு ஞானசம்பந்தர். 4 அடி மேல் வைப்புன்னா நம்ம திருவாவூர்துறையில் பாடினார் இல்லையா? இடரினும் தளரினும் எனதுரு நோய், தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல், அதுவோ உனதின் அருள் ஆவடு துரையரணே. அப்போ இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லை, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று அந்த முதல் 4 அடிகளுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாருன்னா மேல் வைப்பாக அந்த தொடர்களை கொண்டு வந்து அந்த ஒரு பதிகம் முழுக்குமே கொண்டு வந்து என்ன பண்ணுறார்? 4 அடி மேல் வைப்பு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஞானசம்பந்தருக்குன்னே உண்டான தனித்துவம், இந்த பதிகங்களில் தனித்துவம் என்னன்னா வினா உரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் பார்க்கும். வினா உரை அப்படின்னா கேள்வி கேட்குறது. அழகாக பார்த்தீங்கன்னா அங்கே கூட பார்க்குறோம். ஞானசம்பந்தர் நம்முடைய மடையில் வாழை பாயமாதரால் குடையும் பொய்கை கோலக்காவுளான், சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொள்ளும், சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொள்ள. ஏன்பா உனக்கு உடம்பெல்லாம் என்ன இருக்குது? திருநீரை தரித்தவனாகவும் சடாமுடியை உடையவனாகவும் அந்த நிலவினை சூரியனாகவும் திகழ்கின்றாயே, என்ன காரணம்? இதையெல்லாம் உன்னிடத்த இருக்க என்ன காரணம்? என்ன பண்ணுறார்? ஞானசம்பந்த பெருமான் வினவுகின்றார்னு பார்க்குறோம். அதில் என்னன்னா ரொம்ப அழகாக வினாவுரை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே எங்கே பாடுகின்றார்னா நம்முடைய திருவான்மியூரில் தான் பாடுகின்றார். திருவான்மியூரில் 2 பதிகம் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான். சில காலம் தங்கியிருந்து விரையார் கொன்றையினாய் விட முண்டமிடற்றினே உரையார் பல்புகடாயுமை நங்கையோர் பங்குடையார், திரையார் தென்கடல் சூழ் திருவான்மியூர் ஊரறையும் அறையா உன்னையல்லால் அடையாதனது ஆதரவே என்று முதல் பதிகமும் அதுக்கு அடுத்த பதிகம்தான் வினாவுரை என்று சொல்லக்கூடிய அளவில் மருந்தீச பெருமானே அப்படி வலம் வருகின்றார். கோபுர வாயிலை கடந்து அப்படி உள்ளே வந்தவர்
மருந்தீச பெருமானை பார்த்து வணங்குகின்றார். வணங்குகின்ற காலத்தில் அவருடைய மனதிலே வினாக்கள் எழுகின்றன. என்ன வினாக்கள்? கரையுளாம் கடலில் பொலி சங்கம் வெள்ளி இப்பவன் திரையுளாம் கடி மீனுகளும் திருவான்மியூர் உரையுளாம் பொருளாய் உலகால் உடையீர் சொல்லீர் வரையுளாம் மடமாதுடன் ஆகிய மாண்பது. ஞானசம்பந்த பெருமான்கிட்ட என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னா, இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலங்கள் இருந்ததுன்னா அந்தந்த நிலங்களிலே அமைய பெற்ற திருத்தலங்கள் எப்படி இருக்குமோ அந்த நிலங்களுடைய காட்சிகளை எல்லாம் என்ன பண்ணுவார், அழகாக வர்ணிப்பார். அது நெய்தல் தலம் அல்லவா திருவான்மியூர். ஆனால் அந்த கடற்கரையில் இருக்கிறதுனால அந்த கடல் அலையில் என்ன வந்து சேருகின்றது, அலையில் அப்படி பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர்கிட்ட அந்த கடல் அலையிலே அந்த இப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்பிகள் வந்து சேருகின்றன. அதே போல் என்ன வருது, முத்தும் மணிகளோடு எல்லாம் என்ன பண்ணுறது அப்படி வருகின்றன, அதில் மீன்களும் வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த கடல் சார்ந்திருக்கக்கூடிய திருவான்மியூர் தலத்திலே திகழக்கூடிய பெருமானே வரையுளாம் மட மாதுடன் ஆகிய மாண்பது. அப்பா மருந்தீச பெருமானே வரை மாதுன்னு சொல்லக்கூடிய மலைமகளாகி இமவானுடைய மகளாக திகழக்கூடிய உமாதேவியை இடப்பாகத்திலே கொண்டு காட்சி தருவதனுடைய காரணம்தான் என்ன? காரணம்தான் என்ன அவருக்கு தெரியாதா? ஞானசம்பந்தருக்கு தெரியாதா? அன்பே சிவம் அருள் தான் யார் பராசக்தியுடைய வடிவம்னு பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறார் இந்த இடத்துல, நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ரொம்ப அழகாக கேட்குறார். வரையுளாம் மட மாதுடன் ஆகிய மாண்பது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைவு பதிகத்தில், அந்த பதிகத்திலே நிறைவு பாடலையும் சொல்கிறார். இது என்ன அமைப்பிலே பாடினேன் என்றால் வினாவுரை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இந்த பதிகங்கள் மேலுள்ள 10 பாடல்களையும் பாடினேன்றதை சொல்கிறார். ஆதி எம்பெருமான் அருள் செய்ய வினாவுரை. அப்போது ஞானசம்பந்தர் அப்படின்னு சொன்னாலே அவர் தமிழ் உலகிற்கென்று அளித்த அந்த புது வகையான பாடல்கள் அமைப்புகள்னு பார்க்கும்போது திருவேடுகூற்றிருக்கை, வினாவுரை, திருவிருக்குறள், நாலடி மேல் வைப்பு, ஈரடி. ரொம்ப ஈரடி அப்படின்னா நமக்கு 2 அடி அப்படின்னா நிறைய பேர் நினச்சிப்போன்னா வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மேலையர் ஏசல் இல்லையே நீலமாமிடர் டாலவாயிலான் பாலதாயினர் ஞாலமாள். இதெல்லாம் என்ன நினச்சோம்னா 2 அடின்னு நினச்சிப்போம். ஆனால் இதெல்லாம் திருவிருக்குறள். ரொம்ப அழகாக எங்கன்னா 2 அடிகளை உடைய ஈரடி என்று சொல்லக்கூடிய அமைப்பை உடைய பதிகத்தை எங்கே பாடுறாருன்னா காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார் தலத்தில் தான் பாடுகின்றார். பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவனி சரத்து அரசு பேணினின்றாரிவர் தம்மை ஆரறிவார். 2 அடிகள் தான், 2 அடி. இப்போ எப்படி 4 அடி மேல் வைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஞானசம்பந்த பெருமான் திருவாவடுதுறையிலே பாடினாரோ அதுபோல் ஈரடி மேல் வைப்பு 2 அடி. அதுக்கும் மேலே என்ன பண்ணிட்டார், ஒரு மேல் வைப்பாக ஒரு தொடரை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் பதிகத்திலே அவர் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம், ஒரு திருப்பதிகம்தான் எது அப்படின்னா திருக்கொள்ளம்பூதூர் என்று சொல்லக்கூடிய தலத்திலே கொட்டமே கமழும் கொள்ளம்பூதூர் என்று துவங்கக்கூடிய அற்புதமான திருப்பதிகம். ஏன்னா அந்த பதிகம் தனித்துவமானது. நம்ம தேவார வகுப்புகளில் அழகாக நீங்கள்லாம் வந்து பயின்றக்கூடிய காலத்தில் பொதுவாக அமையப்பெற்ற திருப்பதிகங்களோடு இந்த தனித்துவமான பதிகங்கள் எங்கள் ஐயா அவங்க இருக்காங்க. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்துடைய சமய சைவ திருமுறை நேர்முக பயிற்சி மையத்துடைய இயக்குனர் பெருந்தகை நம்முடைய சபா சண்முகசுந்தரவையர் ஒவ்வொரு தொகுப்பிலும் என்னென்ன தனித்துவமான பாடல்களை பாடத்திட்டமாகவே அளிப்பார்கள். அதில் சென்ற தொகுப்பெல்லாம் திருமந்திரத்தை கொடுத்து ஒரு வகுப்பிலேயும் அந்த திருமந்திர பாடலை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவருடைய கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வகுத்தார்கள். இப்போ எதுக்கு சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், தேவாரம் படிக்கிறோம், எல்லாரும் ஞானசம்பந்தருடைய தேவாரம் படிப்போம், தேவாரம் கேட்போம். ஆனால் இன்னென்ன பதிகங்கள் இன்னென்ன அமைப்பில் ஞானசம்பந்தரே பாடி தமிழ் உலகத்திற்கு முதலாக அளித்த கொடை, இன்ன பதிகங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் யாராவது ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோமான்னா நுட்பமாக கவனிக்கிறதுலாம் இல்லை. இது தேவாரம் பொதுவாக கேட்டோன்னா தேவாரம், ஏதோ தேவாரம் பாடுறாங்க, ஞானசம்பந்தர் தேவாரம்னு தெரியும்.
அப்போ ஈரடி மேல் வைப்பை எங்கே பாடுறாருன்னா திருக்கொள்ளம்போதூர். எங்கே இருக்குது திருக்கொள்ளம்போதூர்? நம்முடைய காவிரியுடைய தென்கரையிலே அமைந்த அற்புதமான சிவத்தலம். அதுவும் எங்கே இருக்குது? குடவாசலுக்கு பக்கத்தில். குடவாசல்லேருந்து அப்படி வரலாம், இல்லாட்டி நீடாமங்கலத்துலேருந்து அப்படி வந்தோன்னா திருக்கொள்ளம்போது. அழகாக காவிரியுடைய கிளை நதி என்று சொல்லக்கூடிய அந்த வெட்டாறுன்னு சொல்லக்கூடிய வெட்டாற்றினுடைய கரையிலே அமைய பெற்ற ஒரு பழம்பெரும் திருத்தலம் திருக்கொள்ளம்போது. இந்த வெட்டாருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பொதுவாக நம்முடைய காவிரியை சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், புந்தன் பொன்னி எந்நாளும் பொய்யாதளிக்கும் புனல் நாடு என்று காவிரியுடைய பாயக்கூடிய சோழ நாட்டை சொல்லும் போதே எப்படி சொல்லுவார்னா புனல் நாடுன்னு சொல்லுவார். ஏன்னா நீர் நாடு. ஏன்னா காவிரி ஒரே ஆறாக பாய்கின்றாளான இல்லை, காவிரியானவள் அந்த முக்கொம்பு என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் எப்படி வந்தா? அகண்ட காவிரியாக வந்தவள் அந்த முக்கொம்பு வந்த உடனே காவிரியாகவும் கொள்ளிடமாகவும் பிரிந்து அப்படி நம்முடைய திருவானைக்காவெல்லாம் தாண்டி இந்த கல்லணையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டும் ஒன்று சேர்ந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் காவிரியாகவும் வெண்ணாறாகவும் கொள்ளிடமாகவும் பல கிளைகளாக என்னென்னா கல்லணையிலிருந்து காவிரி பிரிவா. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது அந்த ஆறுகள் எல்லாமே ஆயிரமாம் முகங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான முகங்களாக வாய்க்கால்களாக ஆறுகளாக மாறி இந்த டெல்டா ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கடலில் கொண்டு போய் மொத்த நீரும் முழுமையாக சென்று சேராமல் ஆங்காங்கு அந்த நிலப்பரப்பை எல்லாம் அப்படி நீர்வளம் மிகுந்த ஒரு நாடாக மாற்றக்கூடிய ஒரு ஆறு எதுனா காவிரி ஆறுன்னு பார்க்கும். அதில் இந்த கல்லணையிலிருந்து ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா காவிரி, அதில் கூடவே இன்னொரு ஆறு பிரியும், வெண்ணாறுன்னு பேர். இந்த வெண்ணாறு பார்த்தீங்கன்னா அழகாக கல்லணையிலே தன்னுடைய பாதையை துவங்கி நம்முடைய சப்தஸ்தான தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிகுடி, திருக்கண்டியூர், திருப்புந்துருத்தி, திருநெய்த்தான். இல்லை இந்த திருப்புந்துருத்திக்கு அருகில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தவிர ஸ்தலம் உண்டு, திரு ஆலம்பொழில்னு பேர். இந்த திருவாலம்பொழிலுக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா தென்பரம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வெண்ணாறு ரெண்டாக பிரியும். இந்த வெண்ணாறாகவே தஞ்சை மாவட்டத்தில் பார்க்கும்போது வெண்ணாறாகவும் வெட்டாராகவும் பாய்ந்து தன்னுடைய பாதையை துவங்கக்கூடிய அந்த வெட்டாறு நேராக எங்கே வருது அப்படின்னா திருக்கருகாவூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். திருக்கருகாவூர் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆலங்குடி, திருக்கொள்ளம்போதூர், அப்படியே திருவாரூர் மாவட்டத்தில் அப்படி உள்ளே வந்த உடனே அழகாக வந்து அப்புறம் நிறைவாக காவிரி பூம்பு நம்முடைய பார்க்கும்போது எங்கன்னா நாகப்பட்டினம், நாகூரில் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கலக்கும்னு பார்க்கணும். ரொம்ப அழகாக இந்த ஆற்றை சொல்லும்போது சேக்கிழார் பெருமான் தான் முள்ளிவாய்க்கரை என்று இந்த ஆற்றுக்கு பேர் சொல்லுகின்றார். இந்த ஆறுக்கு பின்னாடி தான் வெட்டாறுன்னு பேர் வந்தது. ஆனால் பெரிய புராணத்தில் இந்த ஆறுக்கு என்ன பேர் அப்படின்னா முள்ளிவாய்க்கரை அப்படின்னு பேர். எப்படி காவிரி கரையிலே நம்முடைய தஞ்சை மாநகரத்தில் காவிரி ஆற்றுடைய வடகரையிலும் தென்கரையிலேயும் எப்படி சப்தஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 ஊர்களை இணைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் அந்த 7 ஊர் தலம் இல்லைங்களா. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா ஐயாரப்பருடைய சப்தஸ்தான பெருவிழான்னு பார்க்குறோம். அந்த 7 தலங்களை எப்படி இணைத்து வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டோ அதே போல் ஒரு அமைப்பு ஒரு சிறப்பு எந்த ஆற்றுக்கும் உண்டு அப்படின்னா இந்த வெட்டாற்றுக்கும் உண்டு. இந்த வெட்டாற்றிலே பார்க்கும்போது இந்த வெட்டாற்றினுடைய கரைகளிலே தான் 5 தலங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 5 தலங்களுக்கு தான் பஞ்ச ஆரண்யங்கள்னு பேர். 5 வகையான வனங்கள். அல்ல முதல் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தென்குடி திட்டையெல்லாம் தாண்டினோடனே மெலட்டூர்லாம் தாண்டினோடனே இது ஒரு திருக்கருகாவூர் தான். அந்த திருக்கருகாவூரில் பார்க்கும்போது அழகாக என்ன வனமாக திகழ்கின்றதுன்னா முல்லை வனம்னு பார்க்குறோம். இந்த கொடியை சொல்லும்போது லத்தான்னு சொல்லுவாங்க. கொடிகளுக்கு லத்தான்னு பேர். அந்த கொடி வகைகளிலே முல்லையை மாதவி என்றும் குறிப்பிடுவார்கள். திருக்கருகாவூருக்கு மாதவி வனம், முல்லை வனம் அப்படின்னு பேருண்டு. சாமியுடைய திருநாமமே முல்லைவனநாதர்னு பேர். அவருடைய சிவலிங்க திருமேனியும் எப்படி இருக்குன்னா முல்லை கொடி சுற்றிய அந்த தழும்பு சாமி மேலே அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல அன்னை அங்கே தான் எப்படி இருக்கின்றாள்?
கருக்காத்த நாயகியாக கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக திகழ்கின்றாள்னு பார்க்கும் இல்லைங்களா. நம்முடைய அப்பர் பெருமான் குருகாம் வைரமாம் கூறும் நாளாம் கொள்ளும் கடமையாம் பருகா மதமாம் பாலில்லையாம் பழத்தின்றதமாம் பாட்டிற்பண்ணாம் ஒரு கால் உமையாளோர் பாகனுமாம் உள்ளின்ற நாவிற்கு உரையாடியாம் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கருகாவூர் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானே. கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தைதானேன்னு அப்பர் பெருமானுடைய அற்புதமான பதிகம். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் உடைய திருத்தலம். ஞானசம்பந்த பெருமான் அழகா இந்த முல்லைக்கொடியை இங்கே பற்றி சொல்லுகின்றார். முல்லைக்கொடியை சொல்லும்போது எப்படி இருக்கான்னா, இந்த கைதன் முல்லை கமழும் கருகாவூர். முல்லை பூத்துதுன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வாசமாக இருக்கும். காஞ்சி புராணத்தில் கூட 2ஆம் பாகத்தில் நம்முடைய கவிராட்சசர் கச்சியப்ப முனிவர் தான் அழகாக இந்த முல்லைக்கொடியை பற்றி சொல்லுகின்றார். எல்லாம் வல்ல சிவபெருமான் தம்முடைய திருக்கரங்களினாலே இந்த மண்ணுலகிலே வளர்த்த மரம் என்று ஒன்று சொன்னால் அது எது அப்படின்னா ஆம்ரம் என்று சொல்லக்கூடிய மாமரம். சாமி என்ன பண்ணுறார், சாமி மரம் வளர்க்கணும்னு ஆசையாம். யாருக்கு? சிவபெருமானுக்கு ஆசை. அவர் என்ன மரத்தை தன்னுடைய கரத்தினாலே இந்த மண்ணுலகத்தில் வளர்க்கின்றாராம் அப்படின்னா மாமரத்தை சாமி இந்த மண்ணுலகிலே நட்டு வளர்க்கின்றாராம். இப்போ உமாதேவி சொல்கின்றார், அப்பா தேவரீர் பெருமானே சிவருமானே, நீர் விரும்பி நெட்டு வளர்த்த மரம் எது? இந்த ஆம்ரம் என்று சொல்லக்கூடிய மாமரம். உன் கரம் பட்டதினால என்னவோ தெரியல, இந்த மரத்திலேயே தளிர்க்கக்கூடிய அந்த தளிர்கள்லாம் எப்படி இருக்குன்னா உம்மை போலவே செந்தளிர்களாக இருக்கின்றன. நீ எப்படி செக்கச்சவேல்னு செம்மேனி அம்மானாக இருக்கியோ, உன் கைப்பட்டது இல்லையாப்பா. அதனால் இந்த மாமரத்தில் வரக்கூடிய இந்த கொழுந்துகளும் எப்படி இருக்கான், சக்கச்சவேல்னு அந்த சிவந்த நிறத்தை உடையதுன்னு சொல்லுவோம். ஆனால் அழகாக சொல்லும்போது எல்லாம் வல்ல உமாதேவி இந்த மண் உலகிலே நட்டு வளர்த்த ஒரு கொடி. அது என்ன கொடின்னா முல்லை கொடியாம். மாதவின்னு சொல்லக்கூடிய முல்லை கொடி. அந்த முல்லையினுடைய பயனை சொல்லும்போது அழகாக சொல்லுகின்றாள். எல்லாம் வல்ல கம்பபான நாச்சியான்னு சொல்லுற காமாட்சி தான். அந்த முல்லை மலர்களுடைய நோக்கம் என்னன்னா தலையிலே சூட வேண்டும். முல்லை மலர்களுடைய நோக்கம் தலையிலே சூட வேண்டும். முல்லை அவ்வளோ ஒரு வாசமான ஒரு மலர்கள்னு பார்க்குறோம். உமாதேவி சொன்ன உடனே சாமி என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாமரத்துக்கும் முல்லை கொடிக்கும் நான் என்ன பண்ணுறேன், உன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க இரண்டிற்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு என்ன பண்ணுறார் சுவாமி. அந்த முல்லைக்கும் மாமரத்துக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறான். இதை காஞ்சி புராணத்தில் 2ஆம் பாகத்தில் சொல்லிக்கின்றார். அடியின் திருவான்மை மருந்தீஸ்வரத்தில் 2ஆம் பாகம் இப்போ பேசிகிட்டு இருக்க 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய சிவஞான முனிவருடைய முதற் பாகம் 2வது பாகம் கச்சியப்பருடைய பாகத்தை விரித்துரைத்து வருகின்றேன். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், அந்த முல்லை கொடி முல்லை கமழும் கருகாவூர் என்று ஞானசம்பந்த பெருமானே போற்றிய ஒரு தலம் எது அப்படின்னா திருமுல்லை வனமாகி நம்முடைய கருகாவூர். ரொம்ப அழகாக என்னன்னு இந்த பஞ்சாரண்ய தலங்களிலே ஒரே நாளிலே வணங்குவது. எப்படி நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குளித்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய கடம்பர் கோயில் காலையில் என்ன பண்ணுவாங்க, அப்படி அகண்ட காவிரியில் குளித்தலையில் அப்படி நீராடி காலை கடம்பர், மத்தியான நேரத்தில் யாரை வணங்குவோம், திருவாட்போக்கி என்று சொல்லக்கூடிய ஐயர் மலை பெருமானை வணங்குவோம், ரத்னபுரீஸ்வரர் பெருமான். அதே போல் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் திரு ஈங்கோய் மலை என்று சொல்லக்கூடிய தலம். இந்த 3ஐயும் ஒரே நாளிலே வணங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை எப்படி அங்கே காண்கின்றோமோ அதுபோல் இந்த பஞ்சாரண்ய தலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தலங்களையும் ஒரே நாளிலே வணங்குவது சிறப்புன்னு பார்க்குறோம். அதிலேயும் அந்த ஒவ்வொரு காலம் அப்படின்றது முக்கியம். அதில் திரு அனந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சி சுவாமியுடைய அந்த காலை நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சி காலத்திலே வணங்க வேண்டிய திருத்தலம் எதுவா அப்படின்னா முல்லைவனமாகிய திருக்கருகாவூர். இப்போ 2வது தலம் தான் எது அப்படின்னா இந்த காலசந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு 9 மணி போல் வழிபாடு நடக்கும். இப்போ 2வதாக இருக்கக்கூடிய ஒரு வனம் தான் என்ன வனம் அப்படின்னா பாதிரி வனம்னு பார்க்குறோம். அந்த பாதிரி வனத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அவளிவநல்லூர். தேவாரத்தில் அவளிவல் நல்லூர். ரொம்ப அழகாக என்னென்னா நம்முடைய தலபுராணத்தில் தான் பார்க்குறோம்.
அவளிவநல்ல பெருமானை நாள்தோறும் பூசிக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியருடைய மகள், 2 மகள்கள். மூத்தவளை என்ன பண்ணுறார், ஒரு அந்தனருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறார். அவரோ காசி யாத்திரை செல்கின்றார். காசி யாத்திரை சென்று அப்படி மீண்டும் அவளிவநல்லூர் ஊருக்கு வரார். வந்து பார்க்கின்ற காலத்தில் அவருடைய மனைவி மூத்தவள் எப்படி இருக்கா, அம்மை வார்க்க பெற்று உடம்பெல்லாம் அவருடைய அழகு மாறியும் கண் பார்வை இழந்து அங்கமெல்லாம் எப்படி இருக்கு, மாறி கிடக்கக்கூடிய காலத்தில் இவள் என் மனையாள் அல்லன்னு என்ன பண்ணுறார், அவர் அங்கே வாதிடுகின்றார். அவளும் என்ன பண்ணுறார், கண்ணீர் வடிக்கின்றாள்னு பார்க்குறோம். அவருடைய கண்ணீரை போக்கும் விதமாக சுவாமி என்ன பண்ணினார் அப்படின்னா, அவருக்கு சாட்சிநாதர்னே பேர். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவள்தான் இவள், உன் மனையாள் யார், அவள்தான் இவள் என்று அவர் சுட்டி காண்பித்ததோடு மட்டும் அல்லாது அந்த தீர்த்தத்தில் நீராடச் செய்து அந்த அம்மை நோயினால் அவருடைய வடிவம் மாறியிருந்த வடிவங்களை எல்லாம் மீண்டும் பழைய வடிவத்தை அளித்து கண்பார்வை அளித்து அவளுக்கு ஒரு வாழ்வை அளித்தார்னு பார்க்கும். அதனால் இந்த அவளிவநல்லூர்னு சொல்லக்கூடிய தலம் நம்முடைய வராக பெருமாள் பூஜித்த அற்புதமான தலம். ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயும் பதிகம் பாராயணம் செய்கின்றது. இப்போ பதிகம் இது ரொம்ப அழகாக என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, இந்த வெட்டாற்றினுடைய கரையிலே அமைந்த இந்த 5 தலங்களுக்கும் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடியிருக்க. இந்த 5 கோயில்களுக்கும் ஞானசம்பந்தனுடைய பதிகம் உண்டு. அப்போ பார்க்கும்போது அழகாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். எங்கன்னா நம்முடைய அவளிவநல்லூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே தான் நீருடைய மார்பில் இமவான் மகளோர் பாகம் நிலை செய்து கூருடைய வேடமோடு கூடியழகாயதொரு கோலம் ஏருடையவர் ஏனும் இடுகாடிரவில் நின்று நடமாடும் ஆருடைய வார் சடையினான் உறைவது அவளிவநல்லூரே என்று. அப்போ இந்த அவளிவநல்லூர் என்கின்ற தலம் இந்த காலசந்தியிலே வணங்க வேண்டிய 2வது தலமாக பார்க்கின்றோம். பஞ்சாரண்ய தலங்களிலே பாடலம் என்கின்ற பாதிரி வனம். இப்போ 3வது தான் எதுன்னா உச்சி காலத்தில் வணங்க வேண்டிய திருத்தலம் திரு அரதை பெரும்பாழின்னு பேர். அதுக்கு ஹரித்வார மங்கலம்னு பேர். மகாவிஷ்ணு என்ன பண்ணினார் அப்படின்னா வராக அவதாரம் எடுத்தார். வராக அவதாரம் எடுத்த காலத்தில் பூமியை என்ன பண்ணினார், துவாரம் விட்டார்னு பார்க்குறோம். துவாரம் விட்டார். அதனால் என்னன்னா இன்றைக்கும் நம்முடைய அரதை பெரும்பாழியில் பெருமானுக்கு பின்னாடி பாதாளேஸ்வருக்கு பின்னாடி என்ன உண்டு, அந்த துவாரம் உண்டுன்னு பார்க்குறனால அரதை பெரும்பாழி. பாதாளேஸ்வரனே பெருமானுக்கு பேர். சமிவனம் என்று சொல்லக்கூடிய வன்னி வனம். அரதை பெரும்பாழி என்ன வனம், அது வன்னி மரம். திருவான்மையூரில் பார்க்கலாம் அழகாக வன்னி மரம் ஆதியில். அதே போல் எங்கே பார்க்கலாம் வன்னி மரத்தை, பழமையான வன்னி மரத்தை நம்முடைய திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பார்க்கலாம். பிரம்மாண்டமான அந்த வன்னி மரத்தை பார்க்கலாம். அதே போல் நம்முடைய திருமுதுகுன்றத்துலையும் பார்க்கலாம், அவ்வளோ புராதனமான. அப்போது அந்த அரதை பெரும்பாழி உச்சிக்காலம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே வணங்க வேண்டிய 3வது தலம். சாயரட்சின்னு சொல்லக்கூடிய சாயங்கால நேரத்தில் வணங்கக்கூடிய 4வது திருத்தலம் தான் எது அப்படின்னா திரு இரும்பூளை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இன்றைக்கி யாருக்கும் இரும்பூளைன்னு சொன்னால் தெரியாது. தேவாரத்தலம் இரும்பூளைன்னு பேர், திரு இரும்பூளைன்னு தான் பேர். ஆனால் இன்றைக்கி யாருக்கா சொன்னால் தெரியுமானா, யார் தேவாரத்தில் ஆழங்கால் பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் டக்குன்னு சொன்னால் அந்த ஊர் இங்கே இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க, இடத்த சொல்லிவிடுவாங்க. இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட போயிட்டு சொல்லணும் அப்படின்னா குருஸ்தலம். இன்றைக்கி போயிட்டு ஆலங்குடின்னு சொன்னால் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்க, அன்னைக்கு தான் கோயிலுக்கு தேடி போவாங்க. மற்ற நாள் போகிறாங்களோ இல்லையோ பயிற்சி வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துவிடும். அதனால் பார்த்திங்கன்னா சனி பயிற்சியாக திருநள்ளார், குரு பயிற்சியாக ஆலங்குடின்னு. ஆலங்குடிக்கு தான் என்ன பேர், திரு இரும்பூளை. அந்த பூளை செடி, அந்த பூளை செடி அதிகமாக இருந்த காரணத்தினாலே பூளைவனம் அப்படின்னு ஆலங்குடிக்கு பேர். பெருமான் ஆலகாலவிடம் அருந்தி உலக உயிர்களையெல்லாம் காப்பாற்றிய காரணம் ஆபசகாயன்னு பெருமானுக்கு திருநாமம். ரொம்ப அழகாக என்னென்னா இந்த தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் பாடும்போது யாரை நினைவு கூறுகின்றார்னா, காஞ்சிபுரத்தில் திகழக்கூடிய கம்பவான நாச்சியார் என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்மையை.
காமாட்சி அம்மை எங்கே ஞாபகத்துக்கு வரார் அப்படின்னா இரும்புலையில் தான் ஞாபகத்துக்கு வரார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரம் என்று போற்றக்கூடிய நம்முடைய காஞ்சிபுரத்தில் அகிலம் அனைத்திற்கும் ஆதி சக்தியாக திகழக்கூடிய அன்னை யாருன்னா காமக்கண்ணியர். அந்த அன்னை வணங்கியவர் யாருன்னா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரர், மூவர் முதலிகளும் வணங்கி அன்னை நம்முடைய ஆதிபீட பரமேஸ்வரியாக திகழக்கூடிய அன்னைன்னு பார்க்குறோம். அந்த அன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் பெயர் கொடுக்குறார். அவளுக்கு என்ன பேர் அப்படின்னா கச்சிப்பொலி காம கொடியுடன் கூடி இச்சித்திருந்த இரும்பூளை என்று அழகாக இந்த தளத்தில் சொல்லும்போது தான் கச்சிப்பொலி காமக்கொடி. இந்த காமாட்சி அம்மைக்கு என்ன பேர் அப்படின்னா காமக்கொடின்னு பேர். காமாட்சி அம்மைக்கு என்ன பேர் தேவாரத்தில்? காமக்கொடி. அப்பர் பெருமான் காமக்கண்ணின்னு குறிப்பிடுவார். ஆகியனால அந்த இச்சி திரும்பூளை என்று சொல்லக்கூடிய திரு இரும்பூளைக்கு அடுத்ததாக அமைய பெற்ற அடுத்த தலம் தான் எதுன்னா நம்முடைய திருக்கொள்ளம்பூதூர். பஞ்சாரண்யங்கள் 5வது வனம் வில்வம் என்று சொல்லக்கூடிய கூவிளம். அதனால் இதற்கு கூவிளவனம்னு பேர். அப்பர் பெருமான் கூட என்னன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்பர் பெருமான் செய்த தொண்டினை தன்னுடைய நிறைவு பதிகத்திலே பதிவு செய்கின்றார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என்கின்ற திருப்பதிகத்தில் சொல்லும்போது நான் நாள்தோறும் என்ன பணியை இறைவனுக்கு செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறார், கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டு அடியேன் நாளிட்டு கூறி நின்று. கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை. அப்பர் பெருமான் என்ன பண்ணுறாராம், நாள்தோறும் திருப்புகழூர் அக்னீச பெருமானுக்கு அந்த கூவிளம் என்று சொல்லக்கூடிய வில்வதள மாலையை நாள்தோறும் கட்டி என்ன பண்ணுறார், பெருமானுக்கு சாத்துகின்றார். இந்த கொன்றை மலர், இந்த கொன்றை எல்லா காலத்துலையும் கிடைக்குமா? கொன்றை எல்லா காலத்துலையும் பூக்காது. கொன்றை எப்போ பூக்கும்? கொன்றை எப்போ பூக்கும்? இந்த வசந்த காலம் பார்த்திங்கன்னா இந்த இளவேநீர் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த சித்திரை மாத பிறப்பு பங்குனி கடைசி சித்திரை துவக்க காலத்தில் தான் கொன்றை பூக்கும். அதனால் என்ன பண்ணுறாராம் அப்பர் பெருமான், நாள்தோறும் அவர் செய்யக்கூடிய அற்புதமான அந்த திருத்தொண்டிலே கொன்றை மாலையை கட்டி பெருமானுக்கு சாத்துவது அந்த கூவிளம் என்கின்ற வில்வதள மாலை. இன்றைக்கி அழகான தமிழ் பெயர். வில்வத்துக்கு என்ன பேர்? கூவிளம்னு பேர். ஆனால் யாராவது சொல்கிறோமா? தமிழ்நாட்டில் யாராவது கூவிளம்னு சொல்கிறோமா? இல்லை, வில்வன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையை இன்றளவும் யார் பயன்படுத்துகின்றார்கள்னா நம்முடைய கேரள மாநிலத்தில் பயன்படுத்துகின்றார்கள். இன்றைக்கும் கேரளா போகணும் அப்படின்னா ஒரு சிவாலயத்து வாசலில் அந்த வில்வெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கன்னா அவங்க என்ன பயன்படுத்துவாங்கன்னா கூவிளம் என்று தான் சொல்லுவாங்க கேரளாவில். ஏன்னா தூய்மையான தமிழ். மலை தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்றையளவும் அந்த பழம்பெரும் பயிர் இன்றளவும் பயன்பாட்டில் உண்டுன்னு பார்க்கணும். கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டு அடியேன் நாள் இட்டு கூறி நின்று. நாள்தோறும் வில்வ மாலையும் கொன்றை மாலையோடு அந்த வாடாத மாலையும் என்ன பண்ணினாராம், நாவுக்கரசருமன் சாற்றினார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வில்வத்தையே தல விருட்சமாக கொண்ட 5வது வனம் தான் வில்வவனம் என்கின்ற கொள்ளம்பூதூர் கூவிளவனம். இந்த கொள்ளம் என்கின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சேரு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குழைத்த சேர் அப்படியே எப்படி இருக்கும், கலங்கனாப்பில் இருக்கும் பாருங்க. அதனால் கொள்ளம்பூதூர் எங்கே இருக்குது? இந்த ஊர் இருக்கிற இடமே ஆத்தங்கரை, வெட்டாத்தங்கரை, அதுவும் முள்ளிவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய முள்ளிவாய்க்கரை. ஆகியனால ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாரு, இந்த ஆத்தங்கரை இருக்கக்கூடிய பெருமானை வணங்க வேண்டும்னு எங்கே பண்ணுறார், புறப்பட்டு வருகின்றார். எங்கிருந்து வரார் அப்படின்னா மதுரை மாநகரத்தில் சைவத்தையும் தமிழையும் மீட்டெடுத்து மன்னவன் நின்றசீர் நெடுமாறரோடும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரோடும் இந்த பாண்டி நாட்டுடைய எல்லைன்னு சொல்லக்கூடிய மணமேற்குடி, இந்த மணமேற்குடி வரைக்கும் வருகின்றார்கள். வந்தவுடனே ஞானசம்பந்தர் என்ன பண்ணிட்டார்னா, நீங்கள் இது வரைக்கும் என்னை வழி அனுப்பி வந்தீங்க, இதுக்கு மேலே என்னென்னா உங்களுக்கு நாட்டை காக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் என்னென்னா உத்தரவு வாங்கி என்ன பண்ண, அவர் உத்தரவு கொடுக்க அவர்கள் மூவரும் அப்படியே மீண்டு பாண்டி நாடு திரும்பினார்கள். ஞானசம்பந்த பெருமான் மணமேற்குடியிலிருந்து புறப்பட்டு எங்கே வரார், நேராக நம்முடைய சோழ நாட்டுக்குள்ளே வரார். முதல்ல எங்கே வருகின்றார் என்று சொன்னால் நம்முடைய
அற்புதமான திருக்களரி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் எங்கள் ஐயா அவர்களுடைய திருவூர். நம்முடைய ஏன்னா இந்த திருக்களர் அப்படின்னாலே அடியனுக்கு ஐயாவுடைய தந்தையாரும் அவருடைய சிறிய தந்தையார் நம்முடைய திருக்களர் சுந்தரேச தேசிகர் ஐயா அவர்கள், திருக்களர் சபாரத்தின தேசிகர் ஐயா அவர்கள், இவங்க தான். ஏன்னா இந்த திருமுறை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பாரம்பரியம் என்று சொன்னாலே திருமறைக்காடு பாரம்பரியம், நம்முடைய திருவாரூர், நம்முடைய திருக்களர், நம்முடைய சோழநாடு தான். அந்த தேவார பதிகங்கள் பாடுவதுன்னு சொன்னாலே அந்த பழம்பெரும் இசைவாணர்கள் ஓதுவாமூர்த்திகள்னாலே அவங்க தான் தனித்துவமான ஒரு சிறப்பு. அப்போ என்னன்னா ஞானசம்பந்த பெருமான் நேராக எங்கே வருகின்றார்னா திருக்களருக்கு வருகின்றார். பொன்னிவளம் தருநாடு புகுந்துமிக்க பொருவில் சீர் திருத்தொண்டர் குழாத்தினுடும் பன்னகப்பூன் அணிந்தவர்தம் கோயில் தோறும் பத்தருடன் பதியுள்ளார் போற்ற சென்று கண்ணி மதில் திருக்களரும் போற்றி கண்டம் கரை அணிந்தார் பாதால் இச்சரமும் பாடி முன் அணைந்த பதிபிறவும் பணிந்து போற்றி முள்ளிவாய் கரை அணைந்தார் முன்னூல் மார்பர். இப்போ என்னன்னா ஞானசம்பந்த பெருமான் திருக்களரை பாடினார். அடுத்திருக்கக்கூடிய தலம் எதுன்னா பாதாளேச்சரம் என்று சொல்லக்கூடிய பாமணி பாதாளேச்சரம், பாமணி ஆத்தங்கக்கூடிய பாதாளேச்சரத்தையும் வணங்கினார். இப்போ எங்கே இருக்கிறார்? வெட்டாறுன்னு சொல்லக்கூடிய நம்முடைய முள்ளிவாய் கரையில் இருக்கின்றார். எதிரில் தான் என்ன கரையில் இருக்குது? எதிர்கரையில் தான் கொல்லம்பூதூர் பெருமான், கொல்லம்பூதுடையார் என்கின்ற திருநாமத்தோடைய பெருமான் இருக்கார். அவரை வணங்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே யார் வணங்கியிருக்கா? இந்த திருக்கொல்லம்பூதர். அவருக்கும் முன்னாடியே நம்முடைய நாவுக்கரச பெருமான் என்ன பண்ணுறார்? திருக்கொல்லம்பூதரை பாடி பரவி இருக்கின்றார். அழகாக அவருடைய வைப்புத்தல பட்டியலில் சொல்லும்போது இந்த புக்க திருத்தாண்டகத்தில் தான் அழகாக சொல்லுகின்றார். மங்குள் மதிதவழும் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் மருகள் உள்ளார் கொங்கில் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொள்ளம்பூதூர் தங்கும் இடமறியார் சாலனாளர் தர்மபுரத்துள்ளார் தக்களூரார் பொங்கு வெந்நீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. அப்போ புக்க திருத்தாண்டகம் மட்டுமல்லாது இந்த கைலாய வாசனாகிய சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார் அப்படின்னும் போது அழகையும் சொல்லுகின்றார். சடை முடி சாலைக்குடி தக்களூர் தலையாலங்காடு தலைச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொல்லம்பூதூர் கோத்திட்டை கோட்டாறு கோட்டுக்காடு கடைமுடி கானூர் கடம்பந்துரை கைலாயநாதனையே காணலாமே காணலாமே. அப்போது என்னன்னா ஞானசம்பந்த பெருமான் இந்த கரையில் இருக்கிறார். அப்பர் பெருமான் உருகி வழிபட்ட திருத்தலம் எது? முழுமையான பதிகம் கிடைக்கல. கொல்லம்பூதூருக்கு அப்பர் பெருமான் பாடிய தனிப்பதிகம் கிடைக்கல. ஆனாலும் பழம்பெருமை மிக்க அந்த பெருமானை வணங்க வேண்டும்ன்ற ஒரு வேட்கையோடு என்ன பண்ணுறாரு? இங்கே நிற்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கான்றதை அறிந்து அவர்களும் என்ன பண்ணுறாங்க? அக்கறையில் பெருமானுடைய ஆலயத்தை திறந்து வைத்து அவருக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று அடியார்கள்லாம் காத்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன சோதனை போல் என்ன வந்தது? வெட்டாத்தில் திடீர்னு வெள்ளம். அந்த வெள்ளம் பிறந்து அங்கே என்ன பண்ணுது? அப்படி வெள்ளம் அப்படியே பெரிய அளவில் பாய்கின்றது. அந்த நீர்வாழ்னர்னு சொல்லக்கூடிய அந்த இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுன்னா இன்றைக்கெல்லாம் பாலம் கட்டிட்டாங்க இல்லையா? ஒரு சென்ற ஆண்டெல்லாம் இங்கே இந்த பகுதிக்கு வரணும் அப்படின்னா டிராஃபிக்கில் மாட்டினா அவள் தான் முடிஞ்சு போச்சு. சிஐடி நகர் அங்கேருந்து நேராக பிடிச்சோன்னா கிண்டி சைதாப்பேட்டிலேருந்து வந்தோன்னு வச்சுங்க, இந்த இடத்துக்கு வரணும்னா டி நகரையே சுற்றி வரணும். ஆனால் இன்றைக்கி அந்த பாலத்தில் அங்கே ஏறணும் அப்படின்னா நேராக அழகாக ஜம்முன்னு எங்கே வந்துடலாம்? தர்மயாதீன சமய பிரச்சார நிலையத்துக்கு வந்துடலாம் இல்லைங்களா? அதுபோல் என்னென்னா அன்றைக்கெல்லாம் ஏது பால வசதியெல்லாம் கிடையாது. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனோன்னா ஓடந்தான் முக்கியம் இல்லைங்களா? அப்போ என்னன்னா ஓடக்காரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆற்றுல வெள்ளம் நிறையா வருது, ராத்திரி நேரம் ஆகிப்போச்சுன்னு ஓடத்தை கட்டிட்டு போயிட்டாங்க. அக்கறைக்கு போகணும், பெருமானை வணங்க வேண்டும், அக்கறைக்கு செல்லணும்,
பெருமானை கண்களால் கண்டு வணங்க வேண்டும்ன்ற ஒரு வேட்கை யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கும் அவருடையோடு இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய அடியார்களுக்கு. அங்கே எப்படி கண்டியூர்லேருந்து நம்முடைய சுந்தரமுசாமி திருவையாறு ஐயாரப்பரை வணங்க வேண்டும்னு எப்படி தன்னுடைய நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாரோடு இந்த காவிரி வெள்ளம் வழிவிடாத ஐயாரப்பனை கண்டு வணங்க மாட்டேனான்னு பின்னாடி எப்படி சுந்தரமுசாமி அங்கே பதிகம் பாடி காவிரி வழிவிட்டதோ இல்லையா? பரவும் பரி சொன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனான் கரவில் அருவி கமுகுன்ன தெங்கம் கூளை கீழ் கருப்பாலை அரவம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ. அப்போ அங்கே ஓலக்குரல் இட்டார். பெருமான் என்ன பண்ணார்? வழிவிட்டார். சுந்தரமுசாமிங்க போய் வணங்கினார்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே ஆற்றுல வெள்ளம், வெட்ட ஆற்றுல வெள்ளம். அதுவும் என்னன்னா அந்த வெள்ளத்தில் என்னெல்லாம் அடிச்சுட்டு வருது சேக்கிடான்னு சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் இங்கே பார்த்தோம். எங்கன்னா நம்முடைய திருக்காலத்தில் பாடும்போது சொல்லுவார், இந்த பொன்முகுலியில் என்னெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது சொல்லுவார், சந்தமார் அகிலோடு சாதித்தே கம்மரும் உந்துமா முகலியின் கரைதனில் உமையோடும் மந்தமார் பொழில் வளர் மல்குவன் காலத்தி எந்த யாரினையடி என் மன துள்ளவே. சந்தன மரம் அடிச்சுட்டு வருதான், கார் அகில்னு சொல்லக்கூடிய அகில் மரம் அடிச்சுட்டு வருதான், சாதின்னு சொல்லக்கூடிய சாதி மரம் அடிச்சுட்டு வருது, தேக்கு மரம் அடிச்சுட்டு வருது. எல்லாம் என்ன பண்ணுது? அந்த நீருடைய வேகத்தின் காரணமாக உந்தி தள்ள அந்த மரம் செடி கொடி எல்லாம் என்ன பண்ணுது? ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு வருது. எங்கே? அங்கே எப்படி பார்க்குறோமோ அதே போல் வெட்டாத்துலேயும் முள்ளிவாய் ஆற்றுலையும் அப்படி வெள்ளம் கரை புரண்டு போகுது. அப்படி போகணும், அக்கறை போகணும், எப்படி வணங்குவேன்னும் போது ஞானசம்பந்த பெருமான் பார்த்தார். இறை திருவருள் துணை நின்றால் யாவும் எளிதுன்னு என்ன பண்ணார்? அவரே பார்த்தார். ஓடம் கட்டப்பட்ட அந்த ஓடர் கயிறை என்ன பண்ணார்? அவிழ்த்தார். எல்லா அடியார்களையும் ஓடத்தில் ஏற்றினர். ஏற்றி என்ன பண்ணார்? அவரும் தாமும் நின்று. இப்போ ஆற்று வெள்ளத்தில் ஓடம் போச்சுன்னா என்னவாகும்? ஆற்று வெள்ளம் எப்படி போகுதோ அதோடைய போக்குக்கு தான் போகும். நாம் கூட நீந்தணும்னு நினச்சோம் அப்படின்னா ஆற்றுடைய வெள்ளம் எந்த திசையை நோக்கி எப்படி வேகம் போகுதோ அப்படியே நீந்தணும்னா நீந்தலாம். எதிர்த்து நீந்த முடியுமான முடியாது. எதிர்த்து நீந்த மாட்டேன், எதிர்த்து போக முடியாது. ஆற்று வெள்ளத்தில் போகும்போது இப்படி கிராஸ் பண்ணி நேராக போக முடியுமா? போக முடியாது. துடுப்பு இருந்தால் துடுப்பில் என்ன பண்ண முடியும்? துடுப்பை கொண்டாது அசைத்து அசைத்து உந்தி என்ன பண்ண முடியும்? செல்லலாம். துடுப்பும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறார்? ஞானசம்பந்தர் ஏறி நிற்கின்றார், கூட அடியார்களாக நிற்கின்றார். இப்போ எதை துடுப்பாக மாற்றுகின்றார்னும் போது இதை சேக்கிடார் தான் சொல்லுகின்றார். ஏன்னா ரொம்ப அழகாக பார்க்கும்போது நம்முடைய பெரிய புராணத்தில் சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய சேக்கிடார் பெருமான், தேவர்பிரான் அமர்ந்த திரு கொள்ளம்பூதூர் எதிர் தோன்றி திரு உள்ளம் பணிய சென்று மேவுதலால் ஓடங்கள் விடுவாரின்றி ஒழிந்திடவும் மிக்கதோர் விரைவால் சண்பை காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலார் திருத்தொண்டர் தம்மை ஏற்றி நாவலமே கோலாக. இப்போ ஓடத்தை செலுத்துறதுக்கு என்ன வேணும்? துடுப்பு வேண்டும். ஞானசம்பந்தருக்கு எது தேவைப்படலைங்க? துடுப்பெல்லாம் தேவைப்படலை. இப்போ எதை துடுப்பாக மாற்றுகின்றார்? இந்த நா இல்லையா? இந்த நாக்குன்றது சாதாரணம் கிடையாது இல்லைங்களா? இந்த நாவினை துடுப்பாக மாற்றுகின்றார். அதனால தான் சொன்னாங்க, இந்த நாக்குக்கு எது சிறப்பு? நாவினுக்கு அருங்கலம் நமச்சி நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. நமச்சிவாயவே
நவின்று ஏத்துமே. அப்போ இந்த நாக்குக்கு எது அழகுன்னா இறைவனுடைய திருநாமத்தை மொழிவது தான். ஆகையினால இந்த நாக்கு எப்படி அந்த சொல் உள்ளிருந்து அப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பிறந்து அது எப்படி அசைகின்றதோ, இப்போ என்ன பண்ணுறார், ஆற்று வெள்ளத்தில் அக்கறை சேருவதற்கு நாவையே துடுப்பாக பயன்படுத்திக்கிட்ட சொல்கிறார் பாருங்க. நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பரு தமை கொட்டமேயன நவின்று பாட. இப்போ தான் பாடுகின்றார். என்ன பாடுறார்? கொட்டமே கமழும் கொள்ளம்பூதோர் நட்டம் ஆடிய நம்பனையுள்க. அழகாக பார்த்தீங்கன்னா நான் ஞானசம்பந்தர் என்ன பண்ணிட்டார், இந்த 4 அடி மேல் வைப்பு எப்படி பாடினாரோ இந்த ஈரடி மேல் வைப்பை எங்கே பாடுறார்? கொள்ளம்பூதூரில் இப்போ தான் பாடுறார். கொட்டமே கமழும் கொள்ளம்பூதோர் நட்டம் ஆடிய நம்பனையுள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே நல்குமாரருள் நம்பனே கோட்டக கழனி கொள்ளம்பூதோர் நாட்டகத்துறை நம்பனையுள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே ஓடம் வந்தனையும் கொள்ளம்பூதோர் ஆடல் பேணிய அடிகளையுள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே ஆறு வந்தனையும் கொள்ளம்பூதோர் ஏறு தாங்கிய இறைவனையுள்க செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாரருள் நம்பனே நல்குமாரருள் நம்பனே. இப்போ என்னன்னா அந்த ஈரடி மேல் வைப்பில் அழகாக இந்த செல்ல உந்துக சிந்தையார் தொழ செல்ல உந்துக. இப்போ என்னன்னா அந்த ஓடம் நகரணும். எதுக்காக? எதிரில் கொள்ளம்பூதூர் இருக்கு இல்லையா, அந்த திருக்கொள்ளம்பூதூர் பெருமானை வணங்க வேண்டும்னா ஓடம் அசைந்து அசைந்து நகர்ந்து அது உந்தணும். உந்துதல் அப்படின்னா பின்னருந்து தள்ளணும் இல்லைங்களா. இப்போ திருவாரூர் கூட பார்க்குறோம், பிரம்மாண்டமான ஆடித்தேர் ஆரூரா தியாகேசான்னு அத்தனை அடியார் பெருமக்கள் வடம் பிடிச்சாலும் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சக்கரத்தில் இந்த சறுக்கு கட்டை போட்டு பின்னருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ தான் முன்ன நோக்கி நகர். அதுபோல் இந்த ஓடத்தையும் பின்னருந்து என்ன பண்ணணும், அப்படி தள்ள வேண்டும். அதனால் இங்கே யாருன்னா ஞானசம்பந்தர் துடுப்பாக நாவை கொண்டு என்ன பண்ணுறார், அழகாக இந்த காந்தார பஞ்சமத்தில் அமைந்து இந்த பதிகத்தை பாடுறார். அந்த திருவருள் என்ன பண்ணது, அந்த திருவருள் அந்த ஓடத்தை உந்தி தள்ள அப்படி கரை சேர்க்கின்றான்னு பார்க்குறோம். என்ன கேட்குறாருன்னு இந்த பதிகத்தில், அடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன, எப்போதும் சதா சர்வகாலம் சிவருமானே சிந்திக்கக்கூடியவர்கள். சதா சர்வகாலம் சிவருமானையே சிந்திக்கக்கூடிய அடியார்கள் என்னன்னா இறைவனை மனத்தினால் காண்கின்றார்கள். மனத்தினால் இறைவனை நாள்தோறும் கண்டு இன்புறக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த புறக்கண் இருக்கு இல்லையா, அக வழிபாடு எப்படி முக்கியமோ அதுபோல் எது முக்கியம் அப்படின்னா புற வழிபாடும் முக்கியம். அக வழிபாடை போல் எது முக்கியம், புற வழிபாடும் முக்கியம். ஆகையினால உன்னை சதா சர்வகாலமும் சிந்திக்கின்ற அடியார் பெருமக்கள் மனக்கண்களினால் எப்படி உன்னை கண்டு தரிசித்து இன்புறுகின்றார்களோ
அதுபோல் என்னன்னா அவர்கள் புறக்கண்களினாலும் உன்னுடைய திருக்கோயிலையும் உன்னுடைய திருமேனியையும் கண்டு வணங்கி அருள் பெற வேண்டும். ஆகினாலே பெருமானே தேவரீர் என்ன பண்ணணும், இந்த ஓடத்தை உந்தும்படியாக அருள் செய்யன்னு என்ன பண்ணுறார், பதிகம் முழுவதும் கேட்குறார். கேட்டு இந்த பெருமானை என்ன சொல்கிறாருன்னா நம்பன்ற. அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருக்கொள்ளம்புதூரில் ஞானசம்பந்த பெருமான் வந்து நின்ற இடத்துல ஒரு சிவாலயம் உண்டு. அந்த பெருமானுக்கு நம்பர் கோயில்னே பேர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவாலயம் இருக்கும். ஆற்றுக்கு இக்கரையில் நம்பர் கோயில், அக்கறையில் நம்முடைய கொல்லம்பூதுடைய நம்முடைய உடையார்னு சொல்லக்கூடிய நம்முடைய கொல்லம்பூதுடைய மகாதேவர் யார், வில்வாரண்யேச பெருமாள். ஆகையினால அப்போ என்னன்னா அவர் என்ன பண்ணணும், அந்த திருவருள் உந்தி தள்ள வேண்டும் என்னும்போது கேட்கும்போது பெருமானை வேண்டுகின்றார்கள். என்னென்ன இந்த பதிகத்தில் இந்த ரொம்ப அழகாக இந்த ஒரு வரிகளும் பார்க்கும்போது இந்த கொல்லம்பூதுரை சொல்கிறா பாருங்க, கொட்டமே கமழும் கொல்லம்பூது. கொட்டம்னா வாசம், அந்த இயற்கை வளத்தினால என்னன்னா அப்படி ஒரு நறுமணம் மிக்க இடமாக திகழக்கூடியது எதுன்னா இந்த கொல்லம்பூதூர். கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர், கோட்டக கழனி கொல்லம்பூதூர், குலையினார் தெங்கு கொல்லம்பூதூர், குவளைக்கண் மலரும் கொல்லம்பூதூர், கொன்றை பொன் சொரியும் கொல்லம்பூதூர், ஓடம் வந்தணையும் கொல்லம்பூதூர், ஆறு வந்தணையும் கொல்லம்பூதூர். இந்த கொல்லம்பூதூரை சொல்லும்போது என்னன்னா நிறைய ஆறு வந்து பாயக்கூடிய இடம், அந்த ஓடம் வந்து அணையக்கூடிய இடம், தென்னங்குலைகள்லாம் தென்னை மரத்தில் குலைத்திருக்கக்கூடிய காய்த்திருக்கக்கூடிய அற்புதமான இடம், கொன்றைகள்லாம் என்ன பண்ணுது அப்படி அந்த பொன்னிறமான கொன்றைகள் எல்லாம் அந்த மது திவளைகளை சிந்தக்கூடிய இடம், அற்புதமான இந்த வயல்வெளி நிறைந்த இந்த தளத்தில் கூடிய பெருமானை அவர் சொல்கிறார். நட்டமாடிய நம்பன், நாட்டகத்துறை நம்பன், விலையிலாட்கொண்ட விகிருதன், தவள நீரணி, விளவிலேன்னு என்ன பண்ணுறார், தவள நீரணி தலைவன், நின்ற புன்சடை நிமலன். இப்படின்னு அழகாக பெருமானை ஒவ்வொரு அடிகளிலேயும் அந்த கொல்லம்பூதனுடைய பெருமையையும் அந்த பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்ணுறார், பெருமானுடைய அருள் அவரை காண வேண்டும், கண்களால் என்ன பண்ணணும், அவரை காண வேண்டும் அல்லவா. அப்படி பாடி பதிகம் பாடி முடிக்க என்ன ஆச்சு, அந்த முழுமையாக அவர் கரை சேர்ந்தார்னு பார்க்குற நிறைவு பாடலில் கொன்றை சேர் சடையான் கொல்லம்பூதூர் நன்று காழியுள் ஞான சம்பந்தன் இன்று சொன் மாலை கொண்டு ஏத்த வல்லார் போய் என்றும் வானவரோடு இருப்பார். அதனால் இந்த பதிகத்தை ஓதக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பலனை பெறுவார்கள் அப்படின்னா, வானவர்களோடு ஒருவராக எப்போதும் எப்படி இருப்பார்களாம், வானுலகத்தில் திகழக்கூடிய வானவரோடு ஒருவராக அவர்களும் திகழ்வார்கள் என்று அந்த பதிகப்பலனை சொன்னார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஐதீக விழா இன்றைக்கும் ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இரவு வேளையில் ஞானசம்பந்த பெருமான் அப்படி கொல்லம்பூதூர்லேருந்து ஓடத்தில் அக்கறை எதிர்கரைக்கு எழுந்தள்ளி நம்பர் கோயிலில் அங்கே தங்கி இருப்பார். அந்த மறுநாள் அதிகாலை பொழுது அந்த விடியற்கால 4-5 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த எதிர்கரையிலேருந்து ஞானசம்பந்த பெருமான் அந்த சகல வாத்தியங்கள் சொல்லக்கூடிய இசைக்கருவிகள் முழங்கிடவும் நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் இந்த கொட்டமே கமழும் கொல்லம்பூதூர் பதிகத்தை பாட அப்படி அங்கேருந்து என்ன பண்ணுவார், அப்படி எதிர்கரை சேர்ந்து அந்த அதிகாலை நேரத்துக்கு எங்கே வந்து சேர்வார், இங்கே கொல்லம்பூதூர் வில்வாரண்யேச பெருமானை வந்து வணங்குவார்னு பார்க்குறோம். அப்போ தான் என்னென்னு இந்த தளத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, எல்லா ஊர்கள்லையும் அர்த்தஜாமம் எப்போ நடக்கும், அர்த்தஜாமம்னால ராத்திரி நேரம் தான் நடக்கும். ஆனால் கொல்லம்பூதூரில் மட்டும்தான் அர்த்தஜாமம் எப்போ உண்டு, கொல்லம்பூதூரில் மட்டும்தான் அர்த்தஜாமம் காலை நேரத்தில் நடக்கும். ஏன்னா ஞானசம்பந்தர் வந்தபோது அவருக்காக ஆலயம் திறந்து வைத்திருந்து என்ன பண்ணாங்க, ஞானசம்பந்தருக்காக காத்திருந்தார்களாம். ஆனால் ஞானசம்பந்தர் வந்து சேர காலதாமதம் ஆனதுனால அந்த விடியற்காலை வழிபாடு, விடியற்காலையில் ஞானசம்பந்தர் வணங்கிய பிறகு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அர்த்தஜாம வழிபாட்டை அன்றைய நாளிலே செய்வார்கள்னு பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான இந்த தளத்தில் தான் யாழ்நூல் நம்முடைய விபுலானந்தர் பார்க்கும்போது சுவாமி விபுலானந்த அடிகளார் யாழ்நூல் சொல்லக்கூடிய நூலை அழகாக அரங்கேற்றிய இடமும் எது அப்படின்னா இந்த கொல்லம்பூதூர் தான். என்ன அழகாக என்ன இன்றைக்கி யாழ் பற்றியெல்லாம் இன்றைக்கி அழகாக குழலொலி யாழொலி கூத்தொலி என்றெல்லாம் சொல்லிக்கின்றோம். ஆனால் யாழ் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி காட்சியகத்தில் பார்க்குறோம், அருங்காட்சியகத்தில் பார்க்குறோம். எப்படி மீட்டினா எப்படி ஓசை இருக்கும், எப்படி எதுவும் தெரியாது. ஆனால் அதை ஆய்வு செய்து அந்த நூலை அரங்கேற்றி விரிவாக அதுக்கு விளக்கங்கள் எல்லாம் நம்முடைய சுவாமி விபுலானந்த அடிகளார் அரங்கேற்றம் செய்த இடமே எதுன்னா இந்த கொல்லம்பூதூர். இங்கே தான் என்ன திருப்பாணர் நம்முடைய பார்க்கும்போது திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர்
என்ன காரணம்னா அந்த இசைக்கென்று உரிய தலம் கொல்லம்பூது. அதனால் அவருக்குண்டான ஒரு சிறப்பு எல்லாம் உடைய இந்த தலத்தில் தான் செல்ல உந்துக. ஏன்னா நம்மளும் வாழ்க்கையில் நம்மளும் எப்படி இருக்கும், எல்லாம் பார்க்கும்போது உலகியலில் கட்டுண்டு இருக்கும், பாச கட்டுண்டு இருக்கும் இல்லையா? இந்த கட்டுக்கள்லாம் அவிழ்ந்து நாமும் கரை சேர வேண்டும். ஞானசம்பந்தர் எப்படி அந்த ஓடம் கரை சேர்ந்து அப்படி எதிர்கரை சேர்ந்தார், பெருமானை கண்டு வணங்கினாரோ, அவருக்கு எப்படி அந்த திருவருள் அந்த ஓடத்தை உந்தச் செய்து கரை சேர்த்ததோ, நம்மையும் நமக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்துணை விதமான இன்னல்கள் துன்பங்கள் அத்துணையும் களைந்து இந்த பிறப்பு என்கின்ற ஒன்றையும் நீக்கி அந்த பிறவா நெறியாக பேரின்பம் அக்கறை சேர்ந்த யார்? கொல்லம்பூதுடைய பெருமான். ஆனால் அவரை அடைந்தோம்னா எப்படி அந்த பேரின்பம் கிடைக்குமோ, அந்த பேரின்பம் கிடைப்பதற்கு அந்த திருவருள் தான் உந்தி தள்ள வேண்டும், உந்தி அழைத்து என்ன பண்ணணும், நம்மளை செல்ல வேண்டும். ஞானசம்பந்தர் கல் புரிந்ததை போல என்று சொல்லி இதுகாரும் சிந்திப்பது துணை என்ற எல்லாம் வல்ல திருக்கொல்லம்பூதூர் அருள்மிகு திரு காமகோட்டமுடைய அழகிய நாச்சி அம்மை உடனாகிய கொல்லம்பூதூருடைய மகாதேவர் உடையார் நம்முடைய வில்வாரண்யசை பெருமாவுடைய பரிபூர்ண திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று அற்புதமான இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கூடிய உங்களுடைய சிவத்திரு சபா சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் சிவத்திரு சாமி தண்டபணி ஐயா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து அடியேன் இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். வெற்றிவேல் முருகனுக்கு